இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று இங்கு 91ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் எழுதின வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் மறு உத்தரவு அருளக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேவனை நாம் பெற்றிருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்ன தேவன் யார் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு மறு உத்தரவு அவர் கொடுக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லோருக்கும் மறு உத்தரவு கொடுக்கிறாரா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே அவரை நோக்கி கூப்பிடுகிறவர் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். சமீபமாக யாருக்கு இருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் மறு உத்தரவு அருளி செய்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறார் என்றால், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். உண்மையாய் அவரை நோக்கி நாம் கூப்பிடக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மறு உத்தரவு அருளக்கூடிய தேவனாக இருக்கிறார். உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுவது என்றால் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே குற்றமற்றவர்களாக, தேவனுக்கு பிரியமானதை செய்யக்கூடியவர்களாக, தேவனோடு உள்ள உறவிலே நாம் உண்மையாக இருந்தால்தான் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்ய முடியும் என்பதாக இருக்கிறது. அவர் பாவிகளுக்கு மறு உத்தரவு அருளி செய்ய முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே அந்த கடைசி பகுதியிலே அவர் பாவி என்று அந்த குருடனுக்கு சொல்லப்பட்ட போது, ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன், தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லை என்று அவன் சொல்லுகிறான். 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்ததும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கூறுவேன், மறு உத்தரவு அருளி செய்வேன் என்றால் யாருக்கு தேவன் மறு உத்தரவு தருவார்? பாவிகளுக்கு அவர் செவி கொடுக்கிறதில்லை. துன்மார்க்கருடைய வேண்டுதல் அவருக்கு அருவருப்பாக இருக்கிறது. அக்கிரமக்காரருடைய வேண்டுதல் அவர் செவி கொடுக்கிறதில்லை. வேதத்துக்கு தன்னுடைய செவியை சாய்க்காதவர்களுடைய வேண்டுதல்களுக்கு அவர் செவி கொடுக்கிறதில்லை. அவர்களுடைய ஜெபம் அருவருப்பாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு அவர் செவி கொடுப்பார்? உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் செவி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவது என்றால் அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு அதன்படி நடப்பதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தோராவை கை கொண்டு அவருடைய சித்தத்தின்படி செய்து கூடி வந்து அவரை தொழுது கொள்ளக்கூடிய யாவருக்கும் அவர் செவி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் அங்கே விளக்கமாக இருக்கிறது. வேதத்தின் அடிப்படையிலே நாம் அவரோடு உள்ள உறவிலே உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை என்பது என்ன? அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்வதாக இருக்கிறது. அவர்கள் அன்பு கூறுவதாக இருக்கிறது. என்னில் ஒருவன் மெய்யாக அன்பு கூர்ந்தால் என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனாக இருப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்னுடைய சத்தத்தை கேட்டு அதை செய்கிறவனே என்னிடத்தில் அன்பு கூறுகிறவனாக இருக்கிறான். உண்மையாக அவர்களிடத்தில் கூப்பிடக்கூடியவர்கள் உண்மையாக அவரிடத்தில் அன்பு கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார். உண்மையுள்ளவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார். அக்கிரம சிந்தை இல்லாதவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார். எனில் துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் என்று நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார். சன்மார்க்கம் என்ற இடத்திலே சரியான மார்க்கம் என்பது தேவனுடைய வழிகளில் நடப்பது. துன்மார்க்கம் என்பது அவருடைய சித்தம் இல்லாதபடிக்கு சுய சித்தத்திலே இருப்பது.
ஒரு மாம்சீக சிந்தையோ ஒரு மனுஷீக ஆலோசனையோ ஒரு சொந்த சித்தமோ இருந்தால் அவன் துன்மார்க்கன் என்று அழைக்கப்படுகிறான். உலகம் மாம்சம் பிசாசு இல்லாத இடத்தில் நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்யக்கூடிய இடத்தில் இருந்தால்தான் நாம் உண்மையுள்ளவர்கள் என்று கருதப்படுகிறோம். துன்மார்க்கருக்கு தேவன் தூரமாய் இருக்கிறார். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தையோ அவர் கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானின் ஊக்கமான ஜெபம்தான் பிணியாளியை ரட்சிக்கும் என்று யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதும் பொழுது 16ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு வாசிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. யார் நீதிமான்? தேவனிலும் தேவ ஜனத்திலும் அன்பு கூறக்கூடியவன் தான் நீதிமானாக கருதப்படுகிறான். அவனில் தான் தேவ நீதி இருக்கிறது. அன்புதான் முக்கியம். இப்பொழுது விசுவாச, நம்பிக்கை, அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது. அன்பே பெரியது. தேவனுடைய நீதி என்பது அன்பினால் தான் விளங்குகிறது. தேவனுடைய நீதியை ஒருவரும் நிறைவேற்ற முடியவில்லை. நியாயப்பிரமாணம் மோசேயினிடத்தில் கையளிக்கப்பட்டதே யாராவது சரியாக நிறைவேற்றி முடித்தார்களா? இல்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் முதல் 3 வசனங்களை பார்த்தால் நீங்கள் அதிலே மனிதன் செய்யக்கூடாதை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தந்து மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்றால் நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே நிறைவேற்றினார். எதற்காக நிறைவேற்றினார்? நம்மேல் வைத்த அன்பினாலே நிறைவேற்றி இருக்கிறார். தேவன் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், அன்பு கூறுகிறோம். தேவன் நம்மில் அன்பு கூறாவிட்டால் நாம் தேவனில் அன்பு கூற முடியாது. தேவன் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறாரே, நாமும் சகோதரர்கள் அன்பு கூற வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஒருவர் குறைவை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் பொழுது அதுதான் நீதிமானுடைய ஜெபம். இந்த நீதிமானுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு பிணியாளிகள் சுகமாக்கப்படுகிறார்கள் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் தனக்கான வேண்டுதல் அல்ல, அவன் தன் சகோதரனுக்காக வேண்டுதல் செய்கிறான். அப்படின்னா என்ன? நாம் மற்றவர்களில் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை. தேவன் நம்மில் அன்பு கூறுகிறார், நாம் தேவனில் அன்பு கூறுகிறோம். அதோடு நின்று விடுகிறதா? நாம் மற்றவர்களில் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை. நாம் தேவனில் அன்பு கூறுகிறது போல மற்றவர்கள் நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல மற்றவர்களையும் அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தான் முக்கியம். இந்த அன்பு உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் என்றால் அது தெய்வீகத்தோடு கலந்து இருக்க வேண்டும். தேவன் மனிதன் மேல் வைத்த அன்பு, நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் அக்கிரம செய்காரராய் இருக்கையில், நாம் அவருக்கு சத்துருக்களாய் இருக்கையில், நாம் பலனற்றவர்களாய் இருக்கையில் தேவன் நமக்காக தம்முடைய குமாரனை தந்தருளினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 8ஆம் வசனம், 10ஆம் வசனத்திலே நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் இருதயத்திலே பலனற்றவர்களாய் இருக்கையில், நாம் அவருக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்து அவர்களை நீதிமான்களாக்கினார். அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். 8ஆம் வசனத்திலே நாம் திடனற்றவர்களாய் இருக்கையில், நாம் பாவிகளா, 8ஆம் வசனத்திலே நாம் பாவிகளாய் இருக்கையில் வாசி. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். 10ஆம் வசனம் வாசி. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது, அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறோம். நாம் பாவிகளா இருக்கையில், நாம் சத்துருக்களா இருக்கையில், நாம் பலனற்றவர்களா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். முந்தி அவர் நம்மிலே அன்பு கூர்ந்தார் என்று யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். இந்த அன்பு என்பது தான் நமக்குள்ளே ஒரு நீதியையும் ஒரு உண்மையையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் கேட்கப்படுகிறது. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவருடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாய் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும்.
நாம் நீதியோடு அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நாம் துன்மார்க்கங்களை களைந்து நம்முடைய சன்மார்க்கத்திலே அவரை பின்பற்றக்கூடிய இடத்திலே, அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய இடத்திலே இருந்தால் நம்முடைய ஜெபங்கள் மெய்யாகவே கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சங்கீதம் 66 சங்கீதம் 18-19 வசனத்திலே, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று 18 வசனத்தில் சொல்றார். 66 சங்கீதம் 18 வசனத்திலே, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என் இருதயத்திலே ஒரு அக்கிரம சிந்தையை வைத்துக் கொண்டு நான் தேவனிடத்தில் ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்களை அவர் கேட்பார் என்ற நம்பிக்கை நான் வைத்திருந்தேன், ஆனால் அது அபத்தம். அப்படிப்பட்ட ஜெபங்கள் எப்படி கேட்கப்படும்? ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லுகிறார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில், மெய்யாக அவர் என் ஜெபத்தை கேட்டார் என்றால் என் சிந்தையிலே அக்கிரமம் இல்லை, நான் அக்கிரம சிந்தை உள்ளவனாக இல்லை, என் இருதயத்திலே அக்கிரமம் இல்லை, என் வழிகள் அவருக்கு முன்பாக இருக்கிறது என்பது அங்கு சங்கீதக்காரனுடைய கூற்று. அதனாலே மெய்யாக தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்டார் என்று கொண்டு வருகிறார். இது நீதியோடு தான் நாம் அவரிடத்தில் சேர வேண்டும், உண்மையோடு தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்பதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் நீதி எப்படி? அதை செய்கிறவர்கள் அதன் நீதியை பெற்றுக்கொண்டார்கள், அதை செய்கிறவர்கள் அதனாலே பிழைத்தார்கள். நமக்கு அப்படி அல்ல, விசுவாசத்தினாலே நாம் அந்த நீதியை அடைந்து கொள்ளுகிறோம். கிறிஸ்துவை பெற்ற விசுவாசத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் நீதிமான்களாக்கப்பட்ட நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், அவரோடு உள்ள உறவிலே உண்மையிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இரண்டாவதாக, அங்கே நாம் கூடி வந்து நாம் ஜெபிக்க வேண்டும், ஒருமனப்பட வேண்டும். ஒருமனப்பட்டு கூடி வர வேண்டும் என்றால் அதற்கு மையமாக இருக்கக்கூடியது என்ன? அன்புதான் மையமாக இருக்க முடியும். நாம் கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு, என் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அல்ல, ஒருமனப்பட்டு கூடி வந்தால் அவருடைய ஜெபத்தை தேவன் கேட்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். எஸ்தரின் புஸ்தகத்திலும் அங்கே எஸ்தரும் மொர்தெகாயும் முழு யூத ஜனங்களும் ஒன்றுபட்டார்கள். எஸ்தர் அரண்மனையில் இருக்கிறாங்க, மொர்தெகாய் அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிறார். யூத ஜனங்கள் அங்கே 127 நாடுகளிலும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அங்கே இந்த மூன்றும் ஒன்றாக எஸ்தரும் மொர்தெகாயும் அங்கே முழு யூத ஜனங்களும் ஒன்றாக இருப்பது என்பது நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் ஒன்றாக்கப்படுகிறது. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் ஒன்றாக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நாம் கூடி வந்து ஒருவரோடு ஒருவர் ஒரு மனதாக இருந்து தேவனிடத்தில் ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதாக இருக்கிறது. எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29 அதிகாரத்தின் 12 வசனத்திலே, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கூடி ஒன்றாக வரக்கூடியதை தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேல் என்பது ஒரு குடும்பமாக கணக்கிடப்படுகிறது. ஒரு மனிதன் என்ற இடத்திலே ஒரு பெரிய கூட்டம் ஒரு மனிதன் என்ற இடத்திலே ஒன்றாக்கப்படுகிறது. இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்டபுத்திரன், என்னை ஆராதனை செய்யும்படி அவனை விடுதலையாக்கு என்று ஒருவனை குறித்தா பேசுகிறார். மொத்த ஜனத்தையும் அவர் ஒன்றாக பார்க்கிறார். அது ஒன்றிணைந்த குமாரர் என்று அவர் கொண்டு வருகிறார். ஒன்று இணைத்து அவர்களை குமாரர் என்று கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்டபுத்திரன், என்னை ஆராதனை செய்யும்படி அவனை விடுதலையாக்கு என்றால் என்ன? அவர்கள் ஒன்றாக வந்து தேவனை ஆராதிக்கக்கூடியது என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நாம் ஒன்று கூடி ஜெபிக்கக்கூடிய ஜெபத்துக்கு ஒரு வெயிட் கொடுக்கிறார். அது ஒருமனப்பட்டு ஜெபிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று கூடுவது என்பது இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே பெருகி இருக்கிறது. உபவாச கூட்டங்கள் போடுகிறார்கள், எல்லோரும் கூடி வருகிறார்கள். அது அல்ல, நாம் ஒன்றாக இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். அங்கே ஆலயமும் மாளிகையும் இசைவாக இணைக்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கூடி ஒன்றாக வருவது வேறு, இசைவாக இணைக்கப்படுவது என்பது வேறு.
சரீரம் முழுவதும் இசைவாக இணைக்கப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவின் சரீரம் என்ற இடத்திலே நாம் தனித்தனியாக அவயவங்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் கூடி வந்து இசைவாக இணைந்து சரீரமாக இருக்க வேண்டும். அதுதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்திலே அதனால்தான் எச்சரிப்பு சொல்லுகிறார், மற்றவர்கள் விட்டுவிடுகிறது போல நீங்கள் சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று கொண்டு வருகிறார். 25 எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று கொண்டு வருகிறார். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்கி ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கக்கூடிய அனுபவம் தான் கூடி வரக்கூடிய சபை கூடுதலாக இருக்கிறது. இந்த சபை கூடுதலே நாம் ஒன்றுபட்டு நாம் இசைந்து நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை தேவன் கேட்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். எகிப்திலே அவர்கள் துதித்தார்களா, ஆராதனை செய்தார்களா? அங்கே அவர்கள் ஆலோட்டிகளால் வேதனை அடைந்தார்கள். அங்கே உழைத்து களைத்து அவர்கள் இருந்தார்களே தவிர தேவனை ஆனந்தமாக ஒன்று கூடி ஆராதிக்கக்கூடிய அனுபவம் அங்கே இல்லை. எகிப்திலே ஆராதனை செய்தார்கள் என்றாலும் அதில் தேவன் பிரியப்படவில்லை. பாபிலோனில் ஆராதனை செய்தார்கள், ஆனால் அங்கிருந்து அவர்களை விடுதலையாக்க தேவன் சித்தமாக இருந்தார். பாபிலோனிலே ஆராதனை செய்தவர்கள் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து தேவனை ஆராதிக்கக்கூடிய அளவிலே அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் அவருடைய வாஞ்சை என்ன? பாபிலோனிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டார். அவருடைய கூக்குரல் தேவனுடைய காதுக்கு எட்டியது. அவள் வேதனை அவர் பார்க்கவே பார்த்து அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டு அவர்கள் விடுதலையாக்கும்படியாக நான் இறங்கினேன். என் குமாரன், என் சேஷ்டபுத்திரன் இஸ்ரவேலை நீ விடுதலையாக்கு, என்னை ஆராதனை செய்யும்படியாக அவர்கள் வர வேண்டும் என்று கொண்டு வருகிறார். ஒரு விடுதலையோடு தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். விடுதலையோடு ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியாக அவருடைய சமூகம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு விடுதலை, ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு ஆராதனை என்ன ஆராதனை? அப்படி ஒரு ஆராதிக்கக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது. அவர்கள் எகிப்திலே அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தார்கள். உலகம், மாம்சம், பிசாசு என்ற அடிமைத்தனத்துக்குள்ளே முன்னே நாம் அடிமைகளாக இருந்தோம், மரித்தவர்களாக இருந்தோம். அக்கிரமத்தினாலும் அங்கு நாம் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேலை விடுதலையாக்கி கொண்டு வந்தது நோக்கம் என்ன? அவர்கள் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். அவர்கள் குடும்பமாக ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க வேண்டும். அவர்கள் விடுதலையாக்கி ஆராதனைக்கு கொண்டு வந்த இடத்திலே அவர்களுக்கு முதலாவது பிரமாணத்தை அவர் கொடுத்தார். பிரமாணத்தை பெற்ற ஜனங்கள் அவருடைய விடுதலையோடு ஆராதிக்கக்கூடிய ஒரு ஜனங்களாக அவர்கள் வைத்தார். ஆனால் அவர்கள் சுதந்திர தேசத்துக்குள்ளே வந்து தேவனை, மெய்யான தேவனை மெய்யான சந்தோஷத்தோடு உண்மையோடு ஆராதிக்காத இடத்திலே மீண்டும் அவர்களை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். பாபிலோனிலிருந்து அவர் விடுதலையாக்கினதின் நோக்கம் என்ன? அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறார்கள். ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களுடைய சத்தத்தை தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆராதனை என்றால் என்ன? ஆராதனை என்றால் the availability of our own time to God. நம்முடைய நேரத்தை தேவனுக்கு எப்பொழுதும் உரித்தாக்கக்கூடியது. when we are available to the sound of God. தேவனுடைய சத்தத்துக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பது, தேவனுடைய தூதனுடைய சத்தத்துக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பது, நம்முடைய குமாரனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். நாம் அதற்கு சரியான மறு உத்தரவு செய்ய வேண்டும், மறு உத்தரவு கொடுக்க வேண்டும். தேவ தூதருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அதுக்கு நாம் மறு உத்தரவு கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், மறு உத்தரவு கொடுக்க. இது மூன்றையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் அவருக்கு செவி கொடுத்து புறப்பட்டார். தேவதூதன் ஆபிரகாமை அழைத்தான், அவர் செவி கொடுத்தார். அங்கே குமாரன் அழைக்கிறான், அவர் செவி கொடுக்கிறார். மூன்று இடத்திலும் அவர் தேவனுக்கும் தேவனுடைய தூதனுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் செவி கொடுக்கக்கூடிய இடத்தில் ஆபிரகாம் இருந்தார் என்பதாக இருக்கிறது.
ஆபிரகாம் தான் வர்ஷிப்ன்ற வார்த்தையை அங்கதான் இருக்கு. ஆராதிக்கும்படியாக, அவருக்கு பலி செலுத்தும்படியாக அவன் புறப்பட்ட ஒரே ஆள், முதல் ஆள் ஆபிரகாம் தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான், தேவனுடைய தூதனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான் என்பது அங்கே நடத்திப்பு ஊழியர்களுக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். அவர்களுக்கு எப்பொழுதும் நாம் சமயம் கொடுக்கக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. இஸ் அவைலபிள் டு காட், இஸ் அவைலபிள் டு த ஏஞ்சல், இஸ் அவைலபிள் டு ஹிஸ் ஓன் ஃபேமிலி. 3 பேருக்கும் அவன் சமயத்தை ஒதுக்கி இருந்தான், அவன் சமயம் கொடுத்திருந்தான், அந்த சத்தங்களுக்கு அவன் செவி கொடுத்தான். இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆராதனையின் நேரமாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு ஏற்ற நேரத்தை, ஏற்ற காலத்தை சரியாக கொடுக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்திலே அங்கே சரியாக அவருடைய சமூகத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. யூதர்கள் ஜெப வேளையிலே சரியாக அவர்கள் தங்களுடைய ஜெபாலயங்களுக்கு செல்லக்கூடிய வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அதை பின்பற்றுகிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய பாசிட்டிவ் சைடு, அவர்களுடைய நேர்மறையான பக்கமாக இருக்கிறது. எதிர்மறையான பக்கம், மேசியாவை அவர்கள் அறியவில்லை, சிலுவையில் அடைந்து விட்டார்கள், எல்லாம் சரிதான். ஆனால் நேர்மறையான பக்கம் என்ன? அவர்கள் எப்பொழுதும் தேவனுக்கு செவி கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார். ஒன்றிணைந்து இசைவாக அன்பிலே கட்டப்பட்ட ஒரு கூட்டம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் செவி கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பதாக இருக்கிறது. 3வது, அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அவர் செவி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை, அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அவன் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. பக்தியுள்ளவன் என்பவன் யார்? தேவனை தேடக்கூடியவர்கள் பயபக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்கள் பயபக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பயபக்தியோடு அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களுக்கு தேவன் எப்பொழுதும் செவி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை கனம் பண்ணி அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியிலே இருந்தபோது எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே அவர் குமாரன் தான், ஆனால் பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. பலத்த சத்தமோ கண்ணீரோ வேண்டுதலோ எப்படி கேட்கப்பட்டது என்றால் தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. பயபக்தி நிமித்தம் தான் குமாரனுடைய சத்தமே கேட்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி கேட்கப்படுகிறது? அவர் பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. பயபக்தி தான் முக்கியம். காட்லினஸ், ஃபியர் ஆஃப் காட். தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களுடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் எனக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை நீர் கேட்க வேண்டும். நான் எளிமையுள்ளவன், நான் சிறுமையும் எளிமையும் உள்ளவனாக இருக்கிறேன். 40ஆம் சங்கீதமா 66:1. 40ஆம் சங்கீதத்திலே காத்திருக்கிறார். 66:1 பாருங்க. 64:1 சங்கீதம் 64ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். அது இல்லை, இன்னொன்று, நான் சிறுமையும் எளிமையுமானவன், நீர் எனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நீர் எனக்கு செவி கொடுக்க வேண்டும், நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லுகிறான்.
சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு, அவருடைய சமூகத்திலே தாழ்த்தக்கூடியவர்களுக்கு, அவருக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு, அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கக்கூடியவருக்கு தேவன் செவி கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர்களுக்கு மறு உத்தரவு அருள் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு செய்து அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கக்கூடியவர்களுக்கு தேவன் பதில் அளிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். செவி கொடுத்து அவர் பதில் அளிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்கிறார், அவர்களுக்கு பதில் அளிக்கிறார் என்பதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே, பெலிஸ்தியரை தொடர்ந்து போகலாமா, இஸ்ரவேலை கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை என்று எழுதியிருக்கிறார். பெலிஸ்தியர் நெருக்குகிறார்கள். சவுல் தேவனிடத்தில் விசாரிக்கும்படியாக போகிறார். ஆனால் தேவன் அவருக்கு செவி கொடுக்கவில்லை. தேவன் அவருக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. தேவனை தள்ளி இந்த சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி கொண்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். சாமுவேல் போய் அழுகிறார், என்னை ஜனங்கள் தள்ளிவிட்டார்கள். தேவன் சொல்றார், உன்னை அல்ல என்னையே தள்ளிட்டாங்க, நான் அவர்களை ஆளாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை தள்ளினார்கள். அதை பாவம் என்று அவர்கள் பின்னாட்களில் அறிக்கை செய்கிறார்கள். எங்கள் எல்லா பாவங்களோடும் ராஜா வேண்டும் என்று கேட்ட பாவத்தை கூட்டிக் கொண்டோம். அப்படி வந்த சவுலுக்கும் கூட தேவன் சந்தர்ப்பம் கொடுக்கிறார், காத்திரு என்று சொல்லுகிறார். அவனால் காத்திருக்க முடியவில்லை. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருந்தேன். இது தாவீதுடைய வார்த்தைகள். ஆனால் சவுலால் காத்திருக்க முடியவில்லை. தேவன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கு செவி கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். தனக்கு பயந்து தன்னுடைய வழிகளில் நடக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் செவி கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். சவுல் தன்னுடைய நடத்திப்புக்காரனுக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. சாமுவேல் சொல்றாரு, நீ காத்திரு, நான் வரேன். அவனால் காத்திருக்க முடியவில்லை. சத்துருக்கள் சூழ்ந்து விட்டார்கள், என்னை நெருக்குகிறார்கள். ஜனத்தின் இருதயம் அங்கே பலட்சியமாகிறது. அவர்கள் ஜனங்கள் திடனற்று போகிறார்கள். அதனாலே நான் துணிந்து பலியிட்டேன்னு சொல்றான் அங்க. ஆனால் தாவீது அப்படி அல்ல. அவன் பொறுமையுடைய காத்திருக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறான். இப்படி கீழ்ப்படியாத இடத்திலே தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காத சவுலுடைய வாழ்க்கையிலே ஆபத்து சூழ்ந்த போது, அவனுடைய சத்துருக்கள் நெருக்கிய போது தேவன் அவனுடைய வார்த்தைகளை கேட்கவில்லை, அவனுக்கு செவி கொடுக்கவில்லை என்பதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தின் 37ஆம் வசனத்திலே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா அப்படின்ற கேள்வி அவன் கேட்கிறான் தேவனிடத்தில். ஆனால் அவனுக்கு ஒரு மறு உத்தரவும் வரவில்லை. அதே போலவே அங்கே அவன் அமலேக்கியரை நீ முற்றிலும் நிர்மூலம் பண்ணுனா அதையும் அவனால் செய்ய முடியவில்லை. பொருளாசை அவர்களை பற்றி கொண்டது. சார், தேவன் தந்த ஜனத்தை விட, தேவன் தந்த கனத்தை விட நம்ம பொருளை பெருசாக்க கூடாது. பரிசுத்தவான்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பார்கள். அப்படின்னா என்ன சொல்றேன்னா, ஆவிக்குரிய பிள்ளைகளை சொல்லுகிறேன். சபையை கூட்டி சேர்த்திருப்பார்கள், பிள்ளைகளை பெற்றிருப்பார்கள். தங்கள் ஜீவனை ஊற்றி ஊழியத்திலே அவர்களுடைய ஜீவனுக்கு பதிலாக தேவன் ஜனத்தை கொடுத்திருப்பார். ஆனால் அடுத்த தலைமை வரும், எல்லாம் 2 இருக்கு, தொடப்பம் 10 இருக்கு, முறம் 50 இருக்குன்னு பொருளை கணக்கு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் மண்டையில் என்ன இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். பரிசுத்தவான்கள் சம்பாதித்த சபையை, தேவன் கூட்டி சேர்த்த சபையை சிதறடித்து விட்டு பொருள் மேல் கண்ணா இருக்கக்கூடாது. இங்கே சவுல் அப்படித்தான் இருக்கிறான். தேவன் சொன்ன காரியத்தை செய்யாதபடிக்கு அவன் மந்தையில் கொடுமையானதை எடுத்து வச்சிருக்கிறாரு. எதுக்கு? தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மகிமையின் தேவனை தரிசித்து ஆபிரகாம் புறப்பட்டு வந்திருக்கிறார். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வருகிறது. 14ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரம் 1 வசனம், நான் உனக்கு மகாபலனா இருக்கேன், ஒன்றுக்கும் நீ கவலைப்படாத. ஏன் இந்த வார்த்தை சொன்னாரு? ஏன் இந்த உன்னதமான தேவனும்
உனக்கு மகாபலனா இருக்கிறேன் என்ற இடத்துல தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு வெளிப்படுது தெரியுமா? அவன் சோதோமின் ராஜாக்கள் கொண்டு வந்த சகல ஆசீர்வாதத்தையும் அவன் நிராகரித்து விட்டான். சோதோமின் ராஜா குவியல் குவியலாக வைத்திருந்த ஆசீர்வாதங்கள் உமக்கு தான் எடுத்துக்கொள்ளும்னு சொன்னப்ப அங்கே வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். எகிப்துக்கு அவன் பஞ்ச காலத்தில் போய் திரும்பி வந்தானே, எகிப்திலிருந்து எகிப்தின் ராஜா அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன? வேலைக்காரர், வேலைக்காரிகள், மந்தைகளை அவனுக்கு கொடுத்தான். ஆனால் பொன்னும் வெள்ளியும் அவனுக்கு கொடுக்கவில்லை. அங்கு அது எழுதப்படவில்லை. பொன்னும் வெள்ளியும் என்பது கர்த்தர் தரும் ஆசீர்வாதம். பொன்னும் வெள்ளியும் என்பது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் உரியது. பொன்னும் வெள்ளியும் என்பது ஆலயத்துக்குரியது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால் அவர் அதனுடைய வேதனையை கூட்டார். ஆனால் உலகத்தின் ஆசீர்வாதம் என்பது நமக்குள்ளே வேதனையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நாம் எதை பெரிதாக எண்ணுகிறோம்? பொருட்களையா? நம்முடைய ஸ்தானத்தையா? நம்முடைய ஆளுகையா? அல்ல. தேவனுடைய ஜனத்தை நாம் மேன்மையாக எண்ண வேண்டும். தேவன் கொடுத்த உத்தியோகத்தை நாம் மேன்மையாக எண்ண வேண்டும். தேவனுக்காக பரிசுத்தவான்கள் செய்த கிரியைகளை நாம் மேன்மையாக எண்ண வேண்டும். அவருடைய பொருட்களை அல்ல. இளைய குமாரன் தகப்பன் இடத்துக்கு போவேன்னு வந்தான். மூத்தவன் தகப்பன் வீட்டுக்கு வந்தான் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தகப்பனுடைய வீட்டுக்கு வந்தான், தகப்பனுடைய வீட்டுக்குள் போகவில்லை. அவனுக்கு தகப்பன் ஒரு பொருட்டல்ல, தகப்பனுடைய வீடும் ஆஸ்தியும் தான் பொருளாக இருந்தது. இளையவனை ஏற்றுக்கொண்டால் இஸ் அன் அடாப்டட் சன் நவ், அவன் தத்தெடுக்கப்படுகிறான் மீண்டும். அப்ப இவனை விட அவனுக்கு உரிமை ஜாஸ்தியாக விடுகிறது என்று சட்டத்தின்படி அவன் மேல் வெறுப்பு தான் வருகிறதே தவிர அன்பு அங்கே இல்லை. இந்த சவுலுக்கு அங்கே தன் ஜனத்தை விட அங்கே பொருட்களின் மேல் அவன் ஆசை போகிறது. தேவனுடைய சித்தம் செய்து அமலேக்கை முற்றிலுமாக அழிப்பதை விட அவருடைய மந்தையில் கொடுமையானதை எடுத்து வைத்து அமலேக்கின் ராஜாவையும் உயிரோடு தப்ப வைத்திருக்கிறான். இப்ப சாமுவேல் சொல்றாரு, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் தான் முக்கியம். பொருட்களை கணக்கு போட்டு இவ்வளவு இருக்குது, நம்ம பொட்டன்ஷியலா இருக்கிறோம், அது அல்ல. நம்ம ப்ராமிஸுக்குள்ள இருக்கிறோமா? வாக்குத்தத்தத்தின் உள்ளே இருக்கிறோமா? தேவ சித்தத்தின் மத்தியிலே இருக்கிறோமா? தேவ சித்தத்தை செய்து அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு பதிலளிக்கக்கூடிய இடத்திலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோமாங்கிறத பார்க்கணும். இல்லைன்னா சவுலின் நிலைமை தான். 1 சாமுவேல் 28 சவுலுடைய நிலைமை என்ன? சவுல் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தினாலாவது ஊருமினாலாவது தீர்க்க தரிசனத்தினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. கர்த்தர் எப்படி பதில் அளிக்கிறார்? நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் சொப்பனங்களினால் பதில் அளிக்கிறார், தீர்க்க தரிசனங்களினால் பதில் அளிக்கிறார், ஊரின் தும்பிவினால் பதில் அளிக்கிறார் என்ற இடத்துல 3 அவனுக்கு பதில் வரல. அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்தான், அவனுக்கு சொப்பனத்தினாலும் பதில் வரவில்லை, ஆசாரியின் மூலமாகவும் பதில் வரவில்லை, அங்கே தீர்க்கதரிசியின் மூலமாகவும் பதில் வரவில்லை. இப்பொழுதுதான் அவன் அங்கே அஞ்சனம் பார்க்கிற இடத்துக்கு போகிறான். ஆனால் தாவீது அப்படி அல்ல. தாவீது தன் ஜீவியத்தின் எல்லா பகுதியிலும் தேவனை விசாரிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் சவுலினால் விரட்டப்பட்டு அலைந்து திரிந்து சவுல் மரித்து விட்டான் என்று அறிந்து திரும்பி வரக்கூடிய இடத்திலும் நான் யூதாவின் எல்லைகளுக்கு போகலாமா விசாரிக்கிறான். போன்னு சொல்லிட்டார், உடனே போயிட்டாரா? இல்லை, நான் எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்கிறான். எப்ரோனுக்கு போ. எப்ரோன் என்பது பிதாக்களின் சுதந்திரம், நாம் அறிந்திருக்கிறோம். எப்ரோன் என்பது தேவனுடைய பலிபீடத்தை ஜெயமாக ஆபிரகாம் கட்டின இடம். அவன் மக்பெல்லாவின் குகையிலே ஆபிரகாமும் சாராலும் ஈசாக்கும் ரெபேக்காலும் அங்கே யாக்கோபும் லேயாலும் அடக்கம் பண்ணப்பட்ட பிதாக்களின் சுதந்திரம். அங்கே எப்ரோனுக்கு வந்த தாவீது அங்கே எப்ரோனிலே குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றெடுத்தான். அவனுடைய குமாரர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் கீழ்ப்படியாமல் போய் ஒருவரும் இல்லாமல் போனார்கள். ஆனால் தேவ சித்தத்தின்படி தேவன் எருசலேமிலே அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்து அவன் மூலமாக ஆலயத்தை கட்டக்கூடிய இடத்திலே இருந்தார். தாவீது தன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கேட்டு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நான் யூதாவின் எல்லைகளுக்கு போகட்டுமா? போ. நீ எங்கே போக வேண்டும்? எப்ரோனுக்கு போ. நான் இப்பொழுது யுத்தத்துக்கு போகலாமா? பெலிஸ்தரை எதிர்த்து போகலாமா? அவளை பின்தொடர்ந்து போகலாமா
எல்லாவற்றையும் கேட்டுதான் செய்வான். ஒரே யுத்தத்துக்கு 3 முறை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். தேவனுடைய ஆலோசனை அவனுக்கு வெளிப்பட்டது. இப்பொழுது முசுக்குட்டை செடிகளின் நடுவே உன்னை ஒளித்துக்கொள், முன்பாக நான் போகிற சத்தம் கேட்கும், என்னை பின்பற்றி வா, உனக்கு ஜெயத்தை தருகிறேன் என்று தேவன் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறான். சிக்லாக்கில் இருக்கிறான். சிக்லாக்கிலே அவனுக்கு பெரிய சிக்கல் வந்து விட்டது. சிக்லாக்கிலே அவனுடைய உடைமைகளும் அவனுடைய குடும்பமும் அவனோடு இருந்தவர்களுடைய குடும்பங்களும் கொள்ளையாக பிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். கூட இருந்தவர்களே அவனுக்கு சத்துருக்களாக மாறிவிட்டார்கள். அவனை கொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். அங்கே வசனம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்திக் கொண்டு அவன் பின்தொடர்ந்து போகக்கூடிய இடத்திலே அவனுக்கு வார்த்தை வெளிப்பட்டது. நீ பின்பற்றி போய் உன்னுடையவைகளை மீட்டுக்கொள் என்ற வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்டது. அவன் தேவனுக்குள் தன்னை பலப்படுத்திக் கொண்டான். அவன் தேவனுக்காக காத்திருக்கக்கூடியவன். அவன் தேவனிடத்தில் விசாரித்து எதையும் செய்யக்கூடியவன். அவன் தேவனுடைய ஆலயத்திலே எப்பொழுதும் வாசமாய் இருப்பதை விரும்பக்கூடியவன். அதனால்தான் எபேசியர் நிருபத்தின் கடைசி 2ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நகரம், ஆலயம், வீடு, மாளிகை, வாசஸ்தலம் எல்லாம் வந்தாலும் ஆலயம் என்று முடிவுபடுகிறது. அங்கே அரண்மனையும் ஆலயமும் இசைவாக இணைக்கப்பட்டு ஒன்றாக கட்டப்பட வேண்டும். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளின் அஸ்திபாரத்தின் மேலே நாம் வீடாக கட்டப்படுகிறோம், நகரமாக கட்டப்படுகிறோம், அங்கே ஆலயமாக கட்டப்படுகிறோம், வாசஸ்தலமாக கட்டப்படுகிறோம் என்றெல்லாம் எழுதியிருக்கிறது. அதில் ஆலயமும் அங்கே மாளிகையும் ஒன்றாக இசைந்து கட்டப்படுவதன் நோக்கம் என்பது தாவீது தான். தாவீது தனக்காக ஒரு மாளிகையை, அரண்மனையை அவன் கட்டினாலும் கூட அவனுடைய வாஞ்சை எல்லாம், அவனுடைய விருப்பம் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தரித்திருப்பதையே குறித்து இருந்தது. 27ஆம் சங்கீதத்தின் அதை நீங்கள் வாசித்து பார்த்தால், நான் என்னாலும் அவருடைய வாசஸ்தலத்தில் இருந்து அவருடைய வேதத்தை ஆராய்ந்து அதன் மகத்துவங்களை அறிந்து கொள்வதே அவனுடைய விருப்பமாக இருந்தது. இந்த விருப்பம்தான் அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதை தான் புதிய ஏற்பாட்டில் சாட்சியாக சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலே, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் என்ற சாட்சி அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் கேட்கக்கூடிய இடத்துல நம்முடைய தேவ சித்தத்துக்கு ஏற்றவைகளை கேட்க வேண்டும். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். நமக்கு என்ன வேண்டணும்னு தெரியாது, நமக்கு என்ன வேண்டும் என்று தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் எதற்காக அருளப்பட்டிருக்கிறார்? நமக்காகவும் பரிசுத்தவான்களுக்காகவும் சபைக்காகவும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கும்படியாகவே அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். விண்ணப்பம், வேண்டுதல், சோத்திரம், ஜெபம் எல்லாம் சரியான அளவிலே தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். குங்குலியம், அல்பான் பிசின், சாம்பிராணி, வெள்ளை போலம், இது 4ம் ஒன்றாக கலந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தூபவிடத்திலே போட வேண்டும். அதன் வாசனையை தேவன் நுகர்வார் என்பது தூபவிடம் என்பது ஜெப ஊழியம். விண்ணப்பம், வேண்டுதல், சோத்திரம், ஜெபம் இது எல்லாம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். தேவன் நம் வாழ்க்கையிலே கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. அதிலே மற்ற எந்த விதமான கலப்பும் இருக்கக்கூடாது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 58:3. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். ஏன் கேட்கிறாங்க? இதை கேட்கிறார்கள். அதுக்கு தேவனுடைய பதில் என்ன? 4ஆம் வசனம். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். எதுக்கு உபவாசிக்கிறாங்க? வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துக்கும் நீங்க உபவாசித்தா எப்படி அதை கேட்பாரு? 5 வாசிங்க. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? மனிதன் தன்னை தாழ்த்துகிறது மாத்திரம், அங்கே எழுத்தின்படி தாழ்த்துகிறது மாத்திரம் அவருக்கு பிரியமா இருக்குமா? 6 வாசிங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும்
துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எது உகந்த உபவாசம் என்று சொல்லுகிறார்? இன்றைக்கு ஜெபத்துக்கு அடுத்த கட்டம் உபவாச ஜெபத்துக்கு போயிடுவோம். உபவாச ஜெபம் எதை கேட்பேன் என்கிறார்? நாங்கள் உபவாசித்தோமே, நீர் கேட்கவில்லையேன்றாங்க. உங்களுடைய உபவாசம் எப்படி இருக்கிறது? வழக்குக்கும் விரோதத்துக்கும் மற்றவர்களை பழிவாங்குகிறதுக்கும் உங்களுடைய நினைவுகளை நிறைவேற்றுகிறதுக்கு உபவாசிக்கிறீங்களே, அதுவா உபவாசம்? இல்லை. நீங்கள் உங்களை தாழ்த்தி, உங்களை எழுத்தின்படி தாழ்த்தி காண்பிக்கிறீர்களே, அதுவா மெய்யான உபவாசம்? அல்ல. கட்டுண்டவர்களை விடுவிக்க வேண்டும், நுகங்களை தகர்க்க வேண்டும், அவளை பசியோடு இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், துரத்துண்டவனை சேர்த்து கொள்ள வேண்டும், எளியவனுக்கு இறங்க வேண்டும், விதவிக்கும் அவளைக்கும் இறங்க வேண்டும். அதெல்லாம் உபவாசம் அப்படின்னு சொல்றார். 9ஆம் வசனம் வாசிங்க. அப்படி நீங்க செய்தா அப்ப உங்களுக்கு அவர் செவி கொடுப்பார். 9 வாசிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி. அதை அகற்றணும். விரல் நீட்டி மற்றவனை குற்றப்படுத்துவதையும், நிபச்சொல் தரம் தாழ்த்தி குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி பேசக்கூடிய நிபச்சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி, பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, பசியுள்ளவனுக்கு உன் ஆத்துமாவை சாய்த்து, சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினார், சிறுமைப்பட்டவனை நீ திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து, அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும். உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும், உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல வெளிச்சமாகும் அப்படின்னு சொல்றோம். இதுதான் நாம் ஜெபிக்கக்கூடிய வழி. தேவனுக்கு பிரியமான வழிகளில் நம்முடைய ஜெபம், நம்முடைய ஜீவியம், நம்முடைய உபவாசம், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய தியானம், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் தேவனுக்கு பிரியமாக இருக்குமானால், தேவ சித்தத்தை தேவ பயத்தோடு நாம் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருப்போமானால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவது நிச்சயம். தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு, தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஜீவியத்தில் ஜெபஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் தேவனுக்கு உண்மையாக தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமா? அவருடைய பிரகாரங்கள் நமக்கு, அவரோடு இருக்கக்கூடிய நேரம் நமக்கு இன்பமானதாக இருக்கிறதா? அவருடைய வேத தியானம் நமக்கு இன்பமானதாக இருக்கிறதா? நம்முடைய ஜெபங்கள் அவருடைய அடிப்படையிலே, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வசனத்தின்படி இருக்கிறதா? ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கோம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் என்று யூதா அப்போஸ்தலன் சொல்லுகிறாரே. தேவனுக்கு சித்தமானபடி ஜெபிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஏழைக்கும் சிறியவனுக்கும் எளியவனுக்கும் இறங்கி அவர் உபவாசித்து அவருக்கு பிரியமான வழிகளிலே நடக்கக்கூடிய வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமானதை செய்து தேவனுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு இருந்தால், தேவன் நமக்கு செவி கொடுத்து, மெய்யாகவே நமக்கு அவர் செவி கொடுத்து நமக்கு பதில் அளிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஜெப ஜீவியத்தை நாம் ஜெயமுள்ளதாக மாற்றிக்கொள்வோம். நம்முடைய விசுவாச ஜீவியத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். தேவ சித்தத்தை நாம் சரியாக செய்து அவருக்கு இணக்கமான, நெருக்கமான அவருடைய ஜனங்களாக இருப்போம். எப்பொழுதும் தேவனுக்கு நம்மை மறைக்காமல் ஒழிக்காமல் அவருக்கு எப்பொழுதும் we are available always to God. நாம் எப்பொழுதும் தேவனுக்கு திறந்த இருதயத்தையும் மனதையும் நம்முடைய சமயத்தையும் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.